தாய்மார்களுக்கு பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்க மேலே பாசம் அதிகமாக இருக்கும். நம்ம ஒரு விஷயம் அம்மா கிட்ட கேட்டு அது கிடைக்கலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அப்பா கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா எப்போவுமே நம்மளுக்கு நோன்றது ஆன்சர் வரவே வராது. அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து பயந்து அப்பா கிட்ட போய் நிற்கும் போது நம்மளோட அப்பா நம்மளுக்கு ஆறுதல் சொல்லி எதை பார்த்து பயப்படுறோமோ அந்த விஷயத்தை நம்ம அப்பா சால்வ் பண்ணி கொடுத்துருவாரு. இதே மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையிலையும் ஏசப்பா நம்மளை பார்த்து நீ பயப்படாதுன்னு சொல்றாரு. வேதத்துல பாருங்க, ரூத் 3:11 போட்டிருக்கு, இப்போதும் மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன்னு இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து வாக்கு கொடுக்குறாரு. ஐயோ என்னோட சூழ்நிலை இப்படி இருக்கே, அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியலையே, எனக்கு இவ்வளோ தேவைகள் இருக்கே, ஆனால் அதெல்லாம் நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளோடும் குழப்பத்தோடும் அடுத்து என்ன செய்யணும்னு தெரியாம ஒரு பயத்தோடும் நீங்க நின்றுட்டு இருக்கீங்களா? ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாத, உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நான் உனக்கு செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால நீங்க உங்களோட தேவையை பார்க்காம ஏசப்பாவை நோக்கி பாருங்க, அவர் பாதத்துல அமர்ந்து அவரை துதிக்க ஆரம்பிங்க. ஏசப்பா கொடுத்த வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தோட அறிக்கை செய்யுங்க. ஏசப்பா நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொன்றா நிறைவேற்றுவார். கர்த்தரை மாத்திரம் நோக்கி பாருங்க, அவரை பற்றி கொள்ளுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். Daughters are always dad's little princess. A father always treats his daughter like a princess. He will never say no to her and he will protect her, comfort her and love her so much. Likewise, our Father God also loves us. Look what the Bible says in Ruth chapter 3 verse 11. And now, my daughter, do not fear. I will do for you all that you ask. Yes, our God is promising today that He will do whatever you ask in His name. So do not fear. You might be in a situation where you don't know what to do next. You might have lots of needs, but you don't know how to handle them or how to overcome a particular situation. But our God is promising you today and He is asking you not to fear, because our God is on your side, so you will overcome all your fear and the situation will change and He will do whatever you ask Him. So don't look at the situation that you're facing, instead look unto our Lord. Sit in His presence and start praising Him and He will start to do miracles in your life. So hold on to our Lord, confess the promises that He has given you with faith and receive it. God bless you all. Have a blessed day. Amen.